Welcome to Mr. M Talks. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிற. கடனுக்கு ஈக்விட்டி விகிதம். டெப்ட் ஈக்விட்டி டிஇ விகிதம் என்பது பங்குச் சந்தையில் அதன் மொத்தக் கடனை அதன் பங்குதாரர்களின் ஈக்விட்டியுடன் ஒப்பிட்டு அதன் நிதிச் செல்வாக்கை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான நிதி அளவீடு ஆகும். இந்த விகிதம் ஒரு நிறுவனம் அதன் ஈக்விட்டியுடன் தொடர்புடைய கடன் நிதியை எந்த அளவிற்கு நம்பியுள்ளது என்பதைப் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. வரையறை மற்றும் சூத்திரம். ஒரு நிறுவனத்தின் மொத்தக் கடனை அதன் பங்குதாரர்களின் ஈக்விட்டியால் பிரிப்பதன் மூலம் கடனுக்கான பங்கு விகிதம் கணக்கிடப்படுகிறது. கடன் மற்றும் பங்கு விகிதத்திற்கான சூத்திரம் பின்வருமாறு வெளிப்படுத்தப்படுகிறது. கடனுக்கு ஈக்விட்டி விகிதம் மொத்த கடன் பங்குதாரர்களின் பங்கு. எங்கே மொத்தக் கடனில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால கடன் பொறுப்புகள் உள்ளன. பங்குதாரர்களின் ஈக்விட்டி அதன் பொறுப்புகளை கழித்த பிறகு நிறுவனத்தின் சொத்துக்களில் மீதமுள்ள வட்டியை குறிக்கிறது. கடனுக்கு ஈக்விட்டி விகித கணக்கீட்டின் கூறுகள். மொத்த கடன். மொத்தக் கடன் என்பது வங்கிக் கடன்கள், பத்திரங்கள் மற்றும் பிற நிதிப் பொறுப்புகள் உட்பட ஒரு நிறுவனத்தின் இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள அனைத்து வகையான கடனையும் உள்ளடக்கியது. பங்குதாரர்களுக்கு பங்கு. பங்குதாரர்களின் ஈக்விட்டி என்பது நிறுவனத்தின் சொத்துக்களில் அதன் பொறுப்புகளை கழித்த பிறகு மீதமுள்ள வட்டி ஆகும். இதில் பொதுவான பங்கு, தக்க வருவாய் மற்றும் கூடுதல் செலுத்தப்பட்ட மூலதனம் ஆகியவை அடங்கும். எடுத்துக்காட்டு விளக்கம். ஒரு நிறுவனத்தின் மொத்தக் கடன் $30 மில்லியன் மற்றும் பங்குதாரர்களின் பங்கு $50 மில்லியன் என வைத்துக் கொள்வோம். கடன் மற்றும் ஈக்விட்டி விகிதத்தின் கணக்கீடு பின்வருமாறு இருக்கும். கடனுக்கு ஈக்விட்டி விகிதம் 30.00000050 0.000000.6. இந்த எடுத்துக்காட்டில் டெப்ட் ஈக்விட்டி விகிதம் 0.6 ஆகும். இது நிறுவனத்தின் ஒவ்வொரு $1 பங்குக்கும் 60 சென்ட் கடனாக உள்ளது என்பதைக் குறிக்கிறது. கடனுக்கு ஈக்விட்டி விகிதத்தின் முக்கியத்துவம். நிதி அந்நிய மதிப்பீடு. டெப்ட் ஈக்விட்டி விகிதம் ஒரு நிறுவனத்தின் நிதியியல் அந்நிய செலாவணியைப் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. இது ஈக்விட்டியுடன் தொடர்புடைய கடனின் விகிதத்தைக் குறிக்கிறது. அதிக விகிதமானது அதிக நிதிச் செல்வாக்கு மற்றும் கடன் நிதியுதவியின் மீதான அதிக நம்பிக்கையை பரிந்துரைக்கிறது. இடர் மதிப்பீடு. முதலீட்டாளர்கள் மற்றும் பகுப்பாய்வாளர்கள் ஒரு நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதி அபாயத்தை மதிப்பிடுவதற்கு கடன் ஈக்விட்டி விகிதத்தை பயன்படுத்துகின்றனர். அதிக கடன் அளவுகள் நிதி அபாயத்தை அதிகரிக்கலாம், ஏனெனில் நிறுவனம் வட்டி மற்றும் அசல் திருப்பிச் செலுத்த வேண்டும். தொழில் ஒப்பீடு. ஒரு நிறுவனத்தின் கடன் ஈக்விட்டி விகிதத்தை தொழில்துறை சராசரிகளுடன் ஒப்பிடுவது முதலீட்டாளர்கள் அதன் சகாக்களின் சூழலில் அதன் மூலதன அமைப்பை புரிந்துகொள்ள உதவுகிறது. முதலீட்டாளர் நம்பிக்கை. குறைந்த கடன் ஈக்விட்டி விகிதம் முதலீட்டாளர்களால் நேர்மறையாக பார்க்கப்படலாம். இது கடனில் குறைந்த நம்பகத்தன்மை மற்றும் குறைந்த நிதி அபாயத்தைக் குறிக்கிறது. இருப்பினும் மூலோபாய வளர்ச்சிக்கு ஒரு மிதமான அளவிலான கடனை ஆரோக்கியமானதாகக் கருதலாம். பரிசீலனைகள் மற்றும் வரம்புகள். தொழில் விதிமுறைகள். தொழில் ரீதியாக உகந்த கடன் நிலைகள் மாறுபடும், மேலும் ஒரு தொழிலில் சாதாரணமாக கருதப்படுவது மற்றொன்றில் அதிகமாக இருக்கலாம். கடன் மற்றும் பங்கு விகிதத்தை விளக்கும் போது தொழில்துறை வரையறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். வணிக வாழ்க்கை சுழற்சி. தங்கள் வாழ்க்கைச் சுழற்சியின் வெவ்வேறு நிலைகளில் உள்ள நிறுவனங்கள் பல்வேறு கடன் தேவைகளைக் கொண்டிருக்கலாம். இளைய நிறுவனங்களுக்கு விரிவாக்கத்திற்கு அதிக கடன் தேவைப்படலாம், அதே சமயம் முதிர்ந்த நிறுவனங்கள் குறைந்த கடன் அளவை இலக்காக கொள்ளலாம். வட்டி கவரேஜ். கடன் ஈக்விட்டி விகிதம் அந்நிய செலாவணியின் மேலோட்டத்தை அளிக்கும், அதே வேளையில் வட்டி கவரேஜ் விகிதம் போன்ற அளவீடுகளில் பிரதிபலிக்கும் வட்டி செலுத்துதல்களை ஈடுகட்ட ஒரு நிறுவனத்தின் திறனையும் கருத்தில் கொள்வது அவசியம். முடிவுரை. கடனிலிருந்து ஈக்விட்டி விகிதம் என்பது நிதி பகுப்பாய்வில் ஒரு அடிப்படை அளவீடு ஆகும். இது ஒரு நிறுவனத்தின் மூலதன அமைப்பு மற்றும் நிதிச் செல்வாக்கு பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. முதலீட்டாளர்கள் இந்த விகிதத்தை ஆபத்தை மதிப்பிடுவதற்கும் தொழில்களில் உள்ள நிறுவனங்களை ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கும் ஒரு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தைப் பற்றிய தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதற்கும் பயன்படுத்துகின்றனர். எவ்வாறாயினும் ஒரு நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் இடர் சுயவிவரத்தைப் பற்றிய விரிவான புரிதலுக்காக இது மற்ற நிதி அளவீடுகள் மற்றும் தொழில் அளவுகோல்களுடன் இணைந்து விளக்கப்பட வேண்டும். Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.